अपने पूरे परिवार के साथ देखिए पैडमैन की कहानी। डाउनलोड एंड सब्सक्राइब टू द ZEE5 ऐप राइट नाउ। गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेवो महेश्वरः गुरु साक्षात् परम ब्रह्मा तस्मै श्री गुरवे नमः अस्मत् गुरुभ्यो नमः विघ्नस மகா குரவே நமக அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன் மங்களகரமான விளம்பி வருடம் சித்திரை மாதம் 31ஆம் தேதி 14/5/2018 திங்கட்கிழமையான இன்று பல நல்ல ஜோதிட ஆன்மீக விஷயங்களை பேசலாம். இப்போ ஒரு பொருளை தானம் கொடுக்கறதுக்குன்னு சில நியமனங்கள் உண்டு. இப்போ நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, கல்வியாக இருக்கட்டும் அல்லது கன்னிகா தானமாக இருக்கட்டும், அதெல்லாம் நல்ல ஒரு பாத்திரம் அறிஞ்சு தான் கொடுக்கணும்னு சொல்லுவாள். இப்போ பாத்திரம் அறிஞ்சு கொடுன்ற வார்த்தை என்னென்னா, நம்ம கொடுக்குற விஷயத்துக்கு தகுதி உள்ளவர்களாக இருக்காங்களா பாருணும். அது கல்வியாக இருந்தாலும் கன்னிகா தானமாக இருந்தாலும். சில தானங்கள் இப்படி தான் செய்யணுன்ற முறை உண்டு. சில தானங்களுக்கு இப்படி தான் செய்யணுன்ற முறை உண்டு. இப்போ ஒரு சால கிராமத்தை தானமாக கொடுக்குறீங்கன்னா, ஒரு பானலிங்கத்தை தானமாக கொடுக்குறீங்கன்னா, அதை வச்சு பூஜிக்கக்கூடியவர்களாக இருக்கணும். சால கிராமமோ பானலிங்கமோ அதை வச்சு பூஜிக்கக்கூடியவர்களாக இருந்தால் அவளுக்கு அந்த தானத்தை கொடுக்கலாம். அதனோட மகத்துவம் தெரியாதவளுக்கு அந்த பொருளை கொடுக்கறதுனால எந்த பிரயோஜனமும் கிடைக்காமல் போய்டும். இது ருத்ராட்ச தானமாக இருக்கட்டும், துளசி மாலையாக இருக்கட்டும், இதெல்லாம் தானம் கொடுக்கும் பொழுது வாங்குறவா அதனோட பவித்திரம் மகத்துவம் தெரிஞ்சு பயன்படுத்தணும். ஆனால் அதே நேரத்தில் சில பொருட்களை உபயோகப்படுத்தின பொருட்களை தானமாக கொடுக்கக்கூடாது. இப்போ உதாரணமாக சொன்னால், நம்ம ஆற்றுல ஒரு பல வருஷமாக பூஜை பண்ண சாலக்கிராமம், விக்கிரகம், நாம் உட்கார்ந்து ஜபிக்கக்கூடிய மனை, நாம் ஜபித்த மாலை, இதெல்லாம் கட்டாயம் நம்ம கொடுக்கக்கூடாது. ஆனால் மகான்கள் பயன்படுத்தி அதை பிரசாதமாக கொடுத்து பூஜித்து வீட்டில் வச்சு பூஜிக்கிறவா இருக்கா. இப்போ ஒரு மகான் ரொம்ப நாளாக தன் வாழ்நாளில் போட்ட ஒரு ருத்ராட்ச மாலையை கொடுக்குறாருன்னா, இல்லை அவரோட பாதுகையை கொடுக்குறாருன்னா, அதை நம்ம பவித்திரமாக வச்சு பூஜிக்கலாம். அது வேறு விஷயம். அதேமாதிரி ஆசனம்னு சொல்லும்பொழுது, எந்த ஆசனமாக இருந்தாலும் நாம் உபயோகப்படுத்திய ஆசனத்தை தானமாக நம்ம கட்டாயம் கொடுக்கக்கூடாதுன்னு சாஸ்திரம் சொல்லுது. இன்னும் சில பேர் பார்த்திங்கன்னா, அந்த தானத்தில் இப்போ கோதானம் பண்ணுறான்னு வச்சுக்கோங்க. ஒரு பூஜை பண்ணுவாள், ஹோமம் பண்ணுவாள், அவள் இரண்யமாக கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லுவாள். சில பேர் பார்த்திங்கன்னா ஒரு 101 ரூபா வச்சுட்டோம் கோதானம் பண்ணேன்னு சங்கல்பம் பண்ணுவாள். ஆனால் அதுவும் தவறான விஷயம். ஏன்னா, நீங்கள் ஒரு பொருளை தானமாக கொடுக்கணும்னு தீர்மானம் பண்ணி அந்த பொருள் கிடைக்காத பட்சத்தில், கிடைக்காது அப்படின்ற நிலையில் அந்த பொருளுக்குரிய விலையை தான் கொடுக்கணும். இப்போ நீங்கள் கோதானம் பண்ணுறீங்க, பசு அங்கே இல்லைன்னா அந்த பசுவோட விலை ஒரு 20,000 வச்சுக்கோங்க. அந்த 20,000 ரூபாவை தான் நீங்கள் கொடுக்கணுமே தவிர ஒரு 101 ரூபா கொடுத்து கோதானம் பண்ண பலன் வரணும். சில பேர் அப்படி தான் சொர்ணதானம்னு சொல்லுவாள். ஒரு 16 ரூபா கொடுப்பாள். 16 ரூபா கொடுத்துட்டு சொர்ணதானம் பண்ண பலன் கிடைக்குமா? தங்கம் என்ன விலை வைக்கிறது? அப்போ அந்த தங்கத்துக்கு இணையான பணத்தை தான் கொடுக்கணும். இப்போ கூட பார்த்தீங்கன்னா, சாதாரணமாக நம்ம ஒரு யாருக்காவது ஒரு தட்சணை கொடுக்கும்போது 101, 1001 வைப்போம்.